ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம வந்து அ, ந- 7வது அத்தியாயம் அ, பகவத்கீதையிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிரணாம மந்திரம் சொல்லிட்டு 6வது அத்தியாயத்தோட ரீகேப்பும் நம்ம பார்ப்போம். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சலशलाकया चक्षुरुमिलितं चक्षुरुमिलितं येन येन तस्मै तस्मै श्रीगुरुवे श्रीगुरुवे नमः। नमः। नमः ॐ विष्णुपादाय पादाय कृष्णाय कृष्णपृष्ठाय भूतले भूतले श्रीमते श्रीमते भक्तिवेदान्त भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती सारस्वते देवे गौरवाणी गौरवाणी प्रचारिणे प्रचारिणे निर्विशेषा निर्विशेष शून्यवादी शून्यवादी ख्यातद। पाश्चात्यदे सदारिणे। जय श्री कृष्ण कृष्ण चैतन्य चैतन्य प्रभु नित्यानन्दा श्री श्री अद्वैत अद्वैत गदाधर गदाधर श्रीवासादि श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे हरे कृष्णा कृष्णा कृष्ण कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे हरे राम 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 राम। राम हरे हरे। ஸோ துளசி வர்தானி மாதாஜி வந்து கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ நம்ம ஆச்சாரியர்களோட பிளெஸ்ஸிங்கோடு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இசி பக்தி வேதாந்த பிரபுபாத், ஸ்ரீல பிரபுபாத் की जय। தேவ திரு ஜெய பதாக்க சுவாமி குரு மகாராஜ் கி ஜெய். ஸோ நம்ம ஆம், தியான யோகம் பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு ஆஹ், ஆஹ், கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இது வரைக்கும் முதல் 6 அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் நம்மோட ஆத்மா வேறு நம் உடல் வேறு அப்படிங்கிறத சொல்லி இந்த 6 அத்தியாயத்துலேயும் அதை பற்றி சொல்கிறாரு. இப்போது நடுவில் இருக்க 6 அத்தியாயம் 7வதுலேருந்து நடுவில் இருக்கிற 12வது அத்தியாயம் வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் வந்து கீதையோட சாராம்சத்தை வந்து ஃபுல்லாக சொல்கிறது. இந்த 6 அத்தியாயம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு 6 அத்தியாயம் மட்டும் நம்ம படிச்சுட்டு விட்டோன்றோன்னா நம்ம ஃபுல்லாக கீதாவை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட்டு பேசிக் மட்டும் புரிஞ்சுட்டு நம்ம ஃபுல்லாக புரிஞ்சிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். ஸோ இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து தான் கிருஷ்ணர் இன்னும் மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ 6வது அத்தியாயத்தோட நடுவில் கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கத நாத்திர் ஆத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோமாம் சா மே யுக்த தமோ மதஹா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. தர்ஷினி மாதாஜி இதோட டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? ஓகே. மேலும் எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா யோகியங்களோட உயர்ந்த யோகி வந்து எப்பவுமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த ஆஹ், 6வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு. ஸோ நம்ம அதுவும் பார்த்தோம். உடல் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறத பார்த்தோம். கிருஷ்ணர் வந்து நம்ம கர்மா நம்ம நமக்குன்னு இருக்க கர்மா, நமக்குன்னு இருக்க டியூட்டி நம்ம செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது, ஆனால் என்ன நினச்சிட்டு செய் அப்படின்னு சொல்கிறாரு. இதே 6வது அத்தியாயத்தில் 47வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரத்தவான் பஜத்தே யோகி யோ மாம். என்ன நினைக்கிறவனே இட்ஸ் ஹையஸ்ட் யோகி. யோகிகளில் சிறந்தவன் அப்படிங்கிறத சொல்றாரு இந்த இந்த கடைசி ஸ்லோகத்துல. ஸோ நம்ம அப்படி அப்படி அவர் சொல்லும்போது அஹ், நம்ம அப்பன்னா நம்ம கிருஷ்ணரை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம எப்பயுமே ஒருத்தவங்கள நினைக்கணும் அப்படின்னா
அவர் அவர் எப்படிப்பட்டவரு? அ இங்க என்ன அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம இன்னும் இன்னும் நம்மளுக்கு அந்த ஆர்வம் இன்னும் அதிகமா இருக்கும். அ அது இல்லாம நம்ம வந்துட்டு, அ நம்ம அவர அவர ஒருத்தவங்கள பத்தி நினைக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமானது. இன்னும் ஈடுபாடோட நம்ம அ நம்ம அவங்கள பத்தி நெனைப்போம். ஒரு ஜஸ்ட் ஒரு லைஃப் எக்ஸாம்பிள்லயே இல்லைங்களா? அது மாதிரி இப்போ வந்து என்ன சொல்றாரு கிருஷ்ணர் இந்த 7வது அத்தியாயத்துலன்னா, அவர பத்தி சொல்றாரு. அந்த 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 அத்தியாயம் என்னன்னா, ஞானத்தின் பூர்ணத்துவம். நாலேட்ஜ் ஆஃப் த அப்சல்யூட். ஸோ, அவர பத்தி கிருஷ்ணர் விரிவா அர்ஜுனருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வந்து 7வது அத்தியாயத்தோட துவக்கம். அ ஸோ, நம்ம அ 7வது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகா நம்ம பார்ப்போம். ஸ்ரீ பகவான் உவாச்ச श्रीभगवानुवाच मय्या शक्तमनः पार्थ मय्यासक्तो मनो पार्थ योगां योजिनां मच्छ्रया योगाभ्युज्यन् मच्छ्रयः असंशयं समग्रां मां असंशयं समग्रां मां यात्यान्यान्यसि तच्छृणु. यात्या यक्षाणि शत्रुनु டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? தர்ஷினி மாதாஜி படிக்க முடியுமா? ஓகே, நான் படிக்கிறேன். ம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருந்தாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக. ஸோ, அ என்ன பத்தி நீ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்குமே வந்து கிருஷ்ணரே பதில் சொல்றாரு. அ எப் அ அவர பத்தி கேட்கறது, அ அவ நம்ம பக்தி யோகம் பண்றது, நம்ம அ மைண்ட் எல்லாம் அவங்கள பத்தி நினைக்கிறது, நம்ம கான்ஷியஸ்னஸ் நம்ம ஒரு வேலை பண்ணணும்னா கூட அது கான்ஷியஸா பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கலோக்கியலா கூட. அது மாரி கான்ஷியஸ்னஸ் அவர மேல எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது அ இங்க சொல்றாரு. அ ஸோ, அ இப் இப்போ அது நம்ம கேட்க கேட்க தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும் இல்லைங்களா? ஒரு விஷயம் இப்போ ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்டின்னா, அவங்கள எழுப்பணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அ எந்திரிங்க அப்டின்னு சொல்லும்போது, அவங்க அன்கான்ஷியஸா இருந்தா கூட, அ அவங்க நம்ம சொல்றத வந்து காது வழியா கேட்டு அவங்க எந்திரிச்சிடுறாங்க. ஸோ, கான்ஷியஸ் வந்துருது. எந்திரிக்கணும் அப்டிங்கிறது. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அன்கான்ஷியஸா தான் இருக்காங்க. இல்லைங்களா? ஆனா, அந்த கேட்கறது மூலியமா அவங்க எந்திரிக்கிறாங்க. அது மாதிரி ஸ்ரவணம். நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து காத குடுக்கணும் கேட்கறதுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ, இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த நான் சொன்ன மாரி இந்த 7 அத்தியாயங்கள்ல இது ரொம்ப முக்கியமான இந்த நடுவு 7 அத்தியாயம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் 6 அத்தியாயம் தான் அட்டெண்ட் பண்ணேன். என்னால மிச்சம் 6 அட்டெண்ட் பண்ண முடியல அப்டின்ட்டு. ஸோ, இது மாதிரி கன்டினியூஸா இந்த நடு அத்தியாயம் அட்டெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆ ருக்மணி மாதா க கிருஷ்ணர பத்தி அ கேட்டு கேட்டே அவங்களுக்கு வந்து அவ்ளோ ஒரு ஆசை கிருஷ்ணர கல்யாணம் பண்ணிக்கணும் அப்டின்ட்டு. ஏன்னா, அவரு வந்து கிருஷ்ணர பத்தி எப்படி கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. விருந்தாவனத்தில அவர் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டு கேட்டு கிருஷ்ணர பத்தி காதால கேட்டு ருக்மணிக்கு வந்து அவங்கள பத்தி நெனச்சு நெனச்சே அவங்களுக்கு வந்து அவங்க மேல அவ்ளோ கிருஷ்ணர் மேல ஒரு ஆசை. ஏன்னா, நாரத முனி வந்து ருக்மணி பேலஸ்க்கு வந்து அவங்க மாளிகைக்கு வந்து கிருஷ்ணருக்கு இப்படிப்பட்டவர், இப்படிலாம் பண்ணுவாரு, அப்படி இப்படின்னு சொல்லி அவர அவர பார்க்காமயே அவர பத்தி ஃபுல் ஸ்ரவணம் காதால கேட்டே வந்து அவர் மேல அவ்ளோ ஒரு அம் அவ்வளவு கடிந்த அன்பு கிருஷ்ணர் மேல ருக்மணி மாதாக்கு. அது மாதிரி நம்ம காத ஃபர்ஸ்ட்டு குடுக்கணும். ஹரிகதை கேட்கறதுக்கு, கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு நம்ம காத குடுக்க குடுக்க தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும் இல்லைங்களா? அது மாதிரி இங்க என்ன கிருஷ்ணர் சொல்றாருன்னா, அ எ என்ன வந்து என்ன என் எ இஃப் யூ ஸ்டார்ட் ஹியரிங் யூ கேன் நோ மீ இன் ஃபுல். நீ என்ன பத்தி கேட்க கேட்க நான் யாருன்னு பூர்ணத்துவமா புரிஞ்சுக்க முடியும் அப்டின்ட்டு இங்க சொல்றாரு. அடுத்த ஸ்லோகா.
நம்ம அடுத்த ஸ்லோகா படிக்கலாம். 7.2 3 நினைக்கிறேன். 3வது ஸ்லோகா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. அது படிக்கலாம். மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு मनुष्याणां सहस्रेषु கஷ்சித்யதி சித்தயே कश्चित् यत्तति सिद्धये யததே மாபி சித்தானாம் यतते अपि सिद्धानां கஷ்சின் மாம் வேதி தத்வதः. कश्चिन्मां वेति तत्त्वतः மீனிங் யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. தர்ஷினி மாதாஜி. தர்ஷினி மாதாஜி நீங்களே படிங்க. ஓகே. 1000 மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவமடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். நான் வந்து கிருஷ்ணரை வந்து தெரிஞ்சுக்கணும், பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த நிறைய பேர்ல வந்து ரொம்ப கஷ்டமானது கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது. த ஆயிரக்கணக்கானதுல வந்து இன்னும் ரொம்ப கம்மியானவங்க, ரொம்ப கம்மி பெர்சன்டேஜால மட்டும்தான் அவரை வந்து புரிஞ்சுக்க முடியும். உண்மையா, ஃபுல்லா அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. நம்மளுக்கே டவுட் வரும். கீதையில எல்லாமே இருக்கே! அ ஏன் உலகத்துல இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு? ஆனா, எத்தன பேர் வீட்ல கீதை இருக்குங்கிறது டவுட்டு. எத்தன பேர் வீட்ல இருந்தாலும், அவங்க அந்த புத்தகத்தை திறந்து படிக்கிறாங்கங்கிறது இன்னொரு டவுட் இல்லைங்களா? நெறைய பேர் வந்து அம் அ எங்க வீட்ல கீதை இருக்கு. ஆனா, நாங்க வந்து படிச்சதில்லைங்க. அது எப்படி படிக்கணும்னு தெரியாது. அது பத்திரமா வச்சுப்போம். நாங்க வந்து கோயில் அறையில வச்சுப்போம், சாமி அறையில வச்சுப்போம் அப்படிங்கிற சிலர் அந்த கவர் கூட பிரிக்க மாட்டாங்க. அப்படியே வச்சுப்பாங்க. என்ன உள்ள இருக்குன்னு தொறந்து பார்த்தா தானே நம்மளுக்கு என்னன்னு புரியும். அது மாதிரி அ கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, 1000 மனிதர்களில் யாரேனும் ஒருவர் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான் அப்படின்ட்டு. கிருஷ்ணர் சொல்றாரு. அஃப்கோர்ஸ் நெறைய விதமான மக்கள் இருப்பாங்க. நெறைய பேருக்கு நெறைய தேவைகள் இருக்கும். அது மாதிரி ஸோ நம்போ எப்படி நம்ம வந்து லைஃப் பிஸி லைஃப் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம். ஸோ அ அ சாப்பிடுறது, தூங்குறது, இந்த 4 அனிமலிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் ஈட்டிங், ஸ்லீப்பிங், டிஃபெண்டிங், மேட்டிங். ம் விலங்கினமும் இது பண்ணுது, மனிதனமும் இது பண்ணுது இல்லைங்களா? தூங்குறது, சாப்பிடுறது, அம் அ உயிரினம் ரீப்ரொடக்ஷன், யாராவது ஆபத்த காப்பாத்துறது, இது எல்லாமே மனிதனும் பண்றாப்படி, இறைவனும் பண்றாங்க. சாரி, மனிதனும் பண்றாப்படி, விலங்கினமும் பண்றது. ஆனா, இறைவன வந்து நினைக்கணும், நான் ஏன் இந்த பிறப்பு எடுத்தேன்? அ அப்படிங்கிற ஒரு நினைவு, அந்த அந்த தாட் திங்கிங் வந்து மனுஷனுக்கு மட்டும் தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த திங்கிங்கை வந்து கொண்டுட்டு போணும். நம்ம இன்னும் மேலும் மேலும் செல்ஃப் ரியலைசேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் பகவத்கீதை நம்ம படிக்கிறதுக்கு காரணம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தட் நமக்குள்ள நம்ம பார்க்க முடியும். அது என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன். அது ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே தான் அது ஆரம்பிக்குது. அதில் வந்து ஆம், ஆயிரக்கணக்கில் அந்த சில சில பேருக்கு மட்டும்தான் கிருஷ்ணரை வந்து முழுசா புரிஞ்சுக்க கூடிய தன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அ எல்லா இந்த வேதங்கள்லயும் இருக்கு. இது மாதிரி நம்ம எப்படி பக்தி தொண்டு செய்யணும் அப்படின்ட்டு. அதையே சிலர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிக்கிறாங்க இல்லைங்களா? அண்ட் நம்ப நம்ப நாம்ப சரி, நாம்பளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு டைம் இல்ல. அதே மாரி இந்த கலியுகத்தில மந்தபாக்யா, மந்தபுத்தி. அ ஷார்ட் லைஃப் ஸ்பேன். அ நம்ம எப்படி ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் படிப்புன்னு இருக்கும். 18க்கு அப்புறம் வேலை செய்யணும். வேலை செஞ்சதுக்கப்புறம் கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை. குழந்தையோட பார்த்துக்கணும். படிப்பு, சம்பாதிக்கணும். அப்படியே ஒரு லைஃப் வந்து ஓடிட்டுருக்கு. ஆனா, நம்ப வந்து இதுக்குன்னு நம்ம வந்து டைம் ஒதுக்கணும். அதே மாதிரி நம்ம டைம் ஒதுக்கும்போது, நம்பளால சம்டைம்ஸ் இது புரிஞ்சுக்கவும் முடியாது. அதனால தூய பக்தர்கள் மூலியமா நம்ம இத தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்னும் ஈஸி.
ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து இத உணர்ந்திருக்காங்க, உணர்ந்து வாழ்றாங்க. ஸோ அவங்க கிட்ட மூலியமா நம்ம புரிஞ்சுக்கும்போது, இந்த மந்த புத்தியும் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி நம்ம காது குடுத்து மத்த தூய பக்தர்களிலிருந்து நம்ம கேட்கறதுனால, இன்னும் நம்ம ஈஸியா இத புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்லோகம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அவர பத்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்லோகா நம்பர் 7 அத்தியாயம் 7ல 7வது ஸ்லோகம் படிக்கிறோம். மத்த பரத்தரம் ஞானத் मत्तः परन्तरं ज्ञानात् கிஞ்சித் அஷ்டி தனஞ்சயா. யார் வேணா ரிப்பீட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ராமலக்ஷ்மி மாதாஜி, தாக்ஷாயினி மாதாஜி, தர்ஷினி மாதாஜி. மத்த பரத்தரம் ஞானத் மத்த मत्तः परन्तरं பரத்தரம் ஞான ज्ञानात् கிஞ்சித் அஷ்டி தனஞ்சயா. किञ्चित् अस्ति धनञ्जय மயி சர்வம் இதம் புரோதம் मयि सर्वं इदं प्रोतं சூத்ரே மணிகணா இவ. सूत्रे मणिगणा इव டிரான்ஸ்லேஷன் தாக்ஷாயினி மாதாஜி படிக்கிறீங்களா? செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை எதுவுமில்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 6 அத்தியாயம் வந்து என்ன என்ன நம்மளுக்கு என்ன திங்கிங் இருக்கணும். அர்ஜுனர் வந்து என்னால் போர் புரிய முடியாது, என்னோட குரு துரோணாச்சாரியர் இருக்காங்க, என்னோட கசின்ஸ் இருக்காங்க, என்னோட பீஷ்ம பிதாமகன் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக நான் போரிட முடியாது அப்படிங்கிற போது அதுக்கு கிளாரிஃபிகேஷன், நீயே என்னோட குரு, எனக்கு நீ இப்போ சொல்லு கிருஷ்ணா, இன்ஸ்ட்ரக்ட் மீ அப்படின்ட்டு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து உன் கர்மாவை புரியணும், நீ வந்து நான் வந்து காட்டுக்கு போகிறேன், என்னால் சத்தியனாக இருந்துட்டு நான் காட்டுக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வந்து பௌதிக தளத்திலிருந்து தான் இந்த போரை பார்க்குற, ஆனால் ஆன்மீக தளத்திலேருந்து பார்க்கணும், ஆத்மா வேறு உடல் வேறு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து இந்த மிடில் 6 அத்தியாயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாரும் கேட்கணும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர், ஸோ நான் கிருஷ்ணரை பற்றி நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒருத்தங்களை நம்ம நினைக்கணும்னா அவரை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி இதில் வந்து அவர் என்னென்ன அவர் எப்படிப்பட்ட பகவான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட்டுங்கிறது அவரே சொல்றார். ஸோ இதில் என்ன சொல்றாருன்னா, தனஞ்சயா என்ன சொல்றாருன்னா, தனஞ்சயா அப்படின்னா வந்துட்டு அர்ஜுனருக்கு வந்து இன்னொரு பேர் தனஞ்சயா, கான்கரர் ஆஃப் வெல்த், செல்வத்தின் செல்வனே, வெல்லவனே செல்வத்தில் அப்படின்ட்டு. என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? எனக்கு நல்லா கேக்குது. ஓகே. ஓகேங்க. தேங்க்யூ. ஸோ இங்க என்ன அவர் ஒரு அனாலஜி, ஒரு கம்பேரிசன் குடுக்குறாருன்னா, என்னை விட உயர்ந்த உண்மை எதுவுமே இல்லை. தெர் இஸ் நோ ட்ரூத் சுப்பீரியர் டு மீ. என்னை விட உயர்ந்த உண்மை எதுவுமே இல்லை. அது யார் இவ்ளோ போல்டா டிக்ளேர் பண்ண முடியும்? கிருஷ்ணர் மட்டும் தான் சொல்றாங்க. அதே மாரி எப்படி அப்படின்னா, நூலின் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல் அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. எப்படி ஒரு நெக்லஸ் அழகா ஒரு பீட்ஸ் இருக்குமோ, அந்த பீட்ஸ் க்ளோஸா இருக்கும்போது, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த த்ரெட்டே நம்ம பார்க்க முடியாது. அது மாதிரி அ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அனைத்தும் என்னை சார்ந்ததே. ஆனா வந்து அதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. இப்போ எப்படி வந்துட்டு அ நான் 3 விதமான விஷ்ணுக்கள் இருக்காங்க. கர்ப்போதக்ஷாய விஷ்ணு, மகாவிஷ்ணு, க்ஷீரோதக்ஷாய விஷ்ணு. இப்போ க்ஷீரோதக்ஷாய விஷ்ணு இல்லன்னா, இந்த 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 கிரியேஷனே இல்ல. கர்ப்போதக்ஷாய விஷ்ணு இல்லன்னா, இந்த அண்டமே இல்ல. அது மாதிரி ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லா காரணத்துக்கும் காரணம் நானே அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. பிரம்ம சமேதால பிரம்மாவே சொல்றாரு. ஸோ அது மாதிரி டிக்ளரேஷன் தான் இங்க நடக்குது. அப்படி இருக்கும்போது
கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, என்னை விட ஒரு பெரிய உண்மை எதுவுமே இல்ல. ஐ அம் த அல்டிமேட் ட்ரூத் அப்படின்ட்டு அவரு டிக்ளேர் பண்றாரு. ஸோ சிந்தாமணி பிரகரா அவரு அவர்கிட்ட நம்ம ப்ரே பண்ணும்போது அவர்கிட்ட இல்லாத செல்வமே இல்ல அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரே அல்டிமேட் ட்ரூத் அப்படிங்கிறது இங்க நான் சொல்லல, வேற யாரும் சொல்லல. கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்றாரு. ஸோ மயி சர்வம் இதம் புரோக்தம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகால என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி அவரோட செல்வங்களும் சொல்றாரு. ஸோ இந்த ஸ்லைடு வந்து நம்ம ஒரு தடவை டிஸ்கிரிப்ஷன் ஸ்லோகா ரெஃபரன்சஸ் கொடுக்கல. பட் மேலும் என்ன சொல்றாரு, அனைத்திலும் உண்மை நானேன்னா, அது இல்லாம இந்த உலகத்துல நம்ம பார்க்குற விஷயங்களும் நானே அப்படின்ட்டு சொல்றாரு. இது யாராவது படிக்கிறீங்களா? இது பொருளுரை டிரான்ஸ்லேஷன் தான். 7.8, 9, 10 யாராவது ஒருத்தவங்க படிக்கலாம். படிக்காதவங்க ரமாலக்ஷ்மி மாதாஜி, யதேந்திரா பிரபுஜூர் மாதாஜி படிக்கலாம். ஃபுல் பேஜ் படிக்கணுமா? படிங்க மாதாஜி. ஓகே. 7.8. 7.8 குந்தியின் மகனே, நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமாக ஓம் இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே. 7.9 நிலத்தின் மூல நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே. உயிரினங்களின் உயிரும் தவம் புரிவோரின் தவமும் நானே. பகவத்கீதை 7.10 விருதாவின் மகனே, எல்லா உயிரினங்களின் மூல விதையும் புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக. நான் இந்த சாப்டரோட யூடியூப் இது மட்டும் வாசிக்கோ అంతే. சாரி மியூட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த அத்தியாயத்தோட பேரே வந்து ஞானத்தின் பூர்ணத்துவம். ஸோ இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து அவரை பற்றி விவரிக்கிறாரு. அவரே சொல்கிறார் அர்ஜுனருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, குந்தியின் மகனே, நானே நீரின் சுவை. நம்ம எவ்வளோ கிரியேஷன் நம்ம பார்க்குறோம். நீர், நெருப்பு எல்லாமே நானே. நீரின் சுவை, சூரியனின் ஒலிகளும் நானே. வேத மந்திரங்களில் பிரணவ ஓம். நம்ம ஓம் சொல்லணும் அப்படின்லாம் சம்டைம்ஸ் சொல்லுவோம். கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த பிரணவ மந்திரம் ஓம் அதுவும் நானே அப்படிங்கிறதும் அவர் சொல்கிறாரு. ஆகாயத்தின் சப்தமும் நானே, மனிதனரின் திறமைகளும் நானே, ஸ்ட்ரென்த் எல்லாமே. நிலத்தின் மூல நறுமணமும் நானே, நெருப்பின் வெப்பமும் நானே, உயிரினங்களின் உயிரும் எல்லாமே நான் அப்படின்னு சொல்றாரு. பிருத்துவின் மகனே, எல்லா சீட் கிவிங் அந்த சீட் ஃபாதர் நானே அப்படின்னு சொல்றாரு. புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே அப்படின்ட்டு அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அர்ஜுனருக்கு. ஸோ அர்ஜுனருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே கூட கிருஷ்ணரை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா, அவரை பற்றி ஃபுல்லாக நம்ம நினைக்கணுன்னா அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இங்கே கிருஷ்ணர். ஸோ அதே மாதிரி நம்ம 3 விதமான குணங்கள் இந்த உலகத்தில் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? எது அந்த 3 குணங்கள்? மூன்று குணங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஸோ குணம் அது மாதிரிங்களா? ஆமாம், சத்வகுணம் அண்ட் தாமச குணம், ராஜச தாமச சத்வம். யா. ஸோ கரெக்ட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ முக்குணங்கள் நம்ம எப்பயுமே இந்த இருக்கு இல்லைங்களா இந்த பௌதிக உலகத்தில். ஸோ கிருஷ்ணர் அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த முக்குணங்கள் தைவிஹேஷா குணமயி, ரிப்பீட் பண்ணலாம் இந்த தைவிஹேஷா குணமயி, மம மாயா துருத்யயா, மம மாயா துரத்யயா, மாமேவ பிரபத்யந்தே, மாமேவே பிரபத்யந்தே, மாயாமேதாம் தரந்தி. மாயாம் ஏதாம் தரந்தி. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? ஜட இயற்கையின் முக்குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி
வெல்லுவதற்கரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். ம். நம்ம எல்லாருமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணும்போது, அ பகவானுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னா, கஷ்டமா இருக்கு. அ ஃபுல்லா என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அ இது வந்து கிருஷ்ணரே ஒத்துக்கிறாரு. அ இந்த ஜட இயற்கையின் முக்குணங்கள் எனது தெய்வீக சக்தியே. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதை எளிதாக வெல்லலாம். அவரே நம்மளுக்கு சொல்யூஷனும் குடுத்துட்டாரு. ஸோ முக்குணங்களும் யாரோட பவர்ல? இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, அந்த பப்பெட் ஷோ மாரி நம்ம வந்து ஒரு பப்பெட்ஸ் மாரி தான் நம்ம வந்து முக்குணங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு டைம் நம்ம வந்து ஸ்லேவரி ஆயிடுறோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து காலையில எந்திரிச்சோனே ஓகே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே நம்ம சாத்விகமா கூட ஃபீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது வரும். ரஜோகுணமோ, இல்ல ஐயோ முடியல, தமோ குணமோ அது மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸ் நம்ம ஒரு காலையில எந்திரிச்சு நைட்டு படுக்க போற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த முக்குணங்கள்ல நம்ம வந்து ஆம், நம்ம ஊசலாடிட்டே இருப்போம். அது மாதிரி இருக்கும். ஆனா வந்துட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, மமம் மாயாம் ஏதாம் தரந்திதே. என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதாக கடக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. எவ்ளோ பிராக்டிகல் எவ்ளோ சைக்காலஜி இப்படி இப்போ இந்த டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே சொல்லுது. ஆனா வந்து இதுக்கு சொல்யூஷன் கிளீனா ரொம்ப சிம்பிளா கிருஷ்ணர் சொல்றாரு. இதை என்னிடம் சரணடைந்தோர் இதை கடக்கலாம் அப்படின்ட்டு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அடுத்த ஸ்லோகா அ மேலும் சொல்றாரு. இப்போ அவரோட அ ஆ சக்திகள் பத்தி. ஸோ நம்ம அதுவும் பார்க்கலாம். 7வது புள்ளி 15வது ஸ்லோகம். நாமாம் துஷ்கிருணோதோ மூடஹ न मां दुष्कृतनो मूढः பிரபத்யந்தே நராதமஹ प्रपद्यन्ते நராதமாக नराधमाः மயயேயா பிரஹஜனः ஞானः மாயையா मायया பிரகித प्रपद्यमानः கிருதஜானாக ஆசுரம் பாவம் ஆஸ்ரிதः आसुरं ஆசுரம் पावम् பாவம் आश्रिताः. யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திகத் தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. ஸோ யார் வந்து என்கிட்ட வரமாட்டாங்க ஸோ அப்படிங்கிறதும் அவரே சொல்லிட்டார். யார் அப்படின்னா சற்றும் அறிவற்ற மூடர்கள், ஃபூலிஷ் பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்து என்னை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்கணும். லைக் ஜஸ்ட் கிராஸ் லைஃப் நான் வந்து உழைக்கணும், சம்பாதிக்கணும். சம்டைம்ஸ் எதையும் பற்றியுமே யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. அது மாதிரி எப்படி வாழ்கிறாங்க, ஒரு ஒரு சர்டன் பிரின்சிபல்ஸோட வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கூட இருக்காது. சற்றும் அறிவற்ற மூடர்கள் அவங்க கிட்ட வரமாட்டாங்க. 2வது 4 பேர் வரமாட்டாங்க. 4 விதமான கேட்டகரி பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. மனிதரில் க கடைநிலை எனரும் தி லோவஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட். அவங்க வந்து எந்த ஒரு வேதங்கள், உபநிஷதங்கள் எதுவுமே எனக்கு இஷ்டம் இல்ல. நான் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்படிங்கிற ஒரு ரொம்ப மனிதரில் கடைநிலை. அந்த அளவுக்கு இருக்கிறவங்க. 3வது மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள். ஸோ என்னன்னா ஞானிகள் இல்லைங்களா? அவங்க எப்படின்னா, நான் தான் எல்லாமே பண்றேன். என்னால தான் எல்லாமே நடக்குது. அப்படிங்கிற ஒரு மாயை. ஐ ஆம் த டைரக்டர். சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை கூட இருக்காது. அ அ எ எப்படி வந்து ஐன்ஸ்டீனே வந்து ஒரு சயின்டிஸ்ட்ட மீட் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு வர சொன்னாராம். அவர் ஒரு பெரிய ஒரு மிஷனரி கிரியேட் பண்ணி வச்சுட்டு, அ அவர் சொன்னாரு, "நீங்க பைபிள் படிக்கிறீங்க. நீங்க என்ன ஒரு பெரிய சயின்டிஸ்ட்" அப்படின்ட்டு. அவர் வீட்டுக்கு வாங்கன்னு அப்படின்னு அவருக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுக்கும்போது, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அ ஒரு 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 அ ஒரு டிஸ்ப்ளே மாதிரி வச்சிருந்தாராம். அவரு வந்து அத பார்த்துட்டு அவரு கேட்குறாராம், "நீங்க வந்து இது எப்படி மூவ் ஆகுது?" அப்படின்ட்டு. "இது எப்படி வொர்க் ஆகுது? இவ்ளோ நல்லா ஆகுதே!" அப்படின்ட்டு. அவரு வந்து
நீங்க நான் ஏன் பைபிள் படிக்கிறீங்கன்னு கேட்டீங்க. அது மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே நான் தான். என்னால தான் இந்த உலகமே செயல்படுது அப்படின்ட்டு நெனச்சுட்டு, அந்த மாயையிலேயே அவர் இருப்பாங்க. தே டோன்ட் கம் டு கிருஷ்ணா. அவருக்கு கடவுள், பகவான் எதுலயுமே வந்து தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க. 4வது விதம், அசுரனின் நாத்திகத்தன்மையை ஏற்றவர்கள்மான அசுரர்கள், ஏத்திஸ்டிக் டீமான்ஸ் வந்து ஆ திரும்ப அதே மாரி தான். கடவுள நான் நம்ப மாட்டேன். அது இல்லாம அ அத 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 பேஸ் பண்ணி இன்னும் நெறைய தவறுகளும் செய்றது இல்லைங்களா? பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அட்லீஸ்ட் தியரட்டிக்கலாவது இத வந்து பகவத்கீதைய படிச்சு, தியரட்டிக்கலாவது கிருஷ்ணர் வந்து பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது மாதிரி அ அ ஆத் அ நாஸ்திகவாதிகள் இல்லைங்களா? நாத்திகவாதிகள் அவங்க வந்து அந்த கடவுள் கூட இல்ல அப்படின்னு சொல்றவங்க. இந்த 4 விதமான பேர் வந்து கண்டிப்பா இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்பிள் என்கிட்ட வரமாட்டாங்க. யாருன்னா, சற்றும் அறிவற்ற மூடர்கள், மனிதரின் கடைநிலை யாராலும், மாயையில் அறிவு வந்து அவங்களுக்கு அறிவு இருக்கு. ஆனா மாயையில கவரப்பட்டிருக்கு. அப்புறம் நாத்திகவாதிகள். என்கிட்ட வரப்போறதில்ல அப்படின்ட்டு டிக்ளேர் பண்றாரு கிருஷ்ணர். ஸோ அப்படி இருக்கும்போது, ஆம் யா என் யார் வந்து கிருஷ்ணர் பகவான் கிட்ட வருவாரு? அதையும் கிருஷ்ணரே சொல்றாரு. 4 விதமான மக்கள் வந்து பகவான் கிட்ட பகவான தேடி வருவாங்களாம். அந்த 4 விதம் யாரு? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 16வது ஸ்லோகத்துல சொல்றாரு. சதுர்விதா பஜந்தே மாம் चतुर्विधा विधा जन्ते माम् ஞான சுக்ரினிதோ அர்ஜுனா ज्ञानसुकृतिनो अर्जुन அர்த்தோ ஞான ஸ்ருதார்த்தி अर्थो जिक्षासुर् अर्धार्ति ஞானி ச பரதர்ஷபா. ज्ञानी ज्ञानी च च भरतर्षभा परदर्शभ ஸோ 4 விதமான மக்கள் வந்து அவர தேடி வருவாங்க. யார் யாரு? டிரான்ஸ்லேஷன் யாராவது படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. பக்தர்களில் சிறந்தவனே, 4 விதமான நல்லோர்கள் எனக்குத் தொண்டு புரிகின்றனர். துயரற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியடையோர், பூரணத்தின் அறிவைத் தேடுவோர் என்பவர்கள் அவர்கள். ஸோ போன ஸ்லோகத்துல இருந்து என்ன சொல்றாருன்னா, 4 விதமான மக்கள் என்ன தேடி என்கிட்ட வரமாட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, நான் சுக்ரீத்தினோ என்ன தேடி வருவாங்க. யார் அப்படின்னா, மன உளைச்சல்ல இருக்கிறவங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே லைக் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது மாதிரி இல்லைங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் யார் நம்ம புராணங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? கஜேந்திர மோக்ஷம். இந்த பிக்சர் நீங்க பார்த்தீங்கன்னா, கஜேந்திர மோக்ஷம் கூட நீங்க நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து அ கஜேந்திர அவதாரம் வந்து எதுக்கு வந்துன்னா, அவரும் ப்ரீவியஸ் லைஃப்ல அவரும் ஒரு கிங். ஹி வாஸ் அ கிங். இந்திரியும்ன மகாராஜரா இருந்தவங்க வந்து ஒரு முனிவரால சபிக்கப்பட்டதுனால அவரு ஒரு அம் அ யானை உடல் பெற்றாரு. ஆனா வந்துட்டு அ ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து எப்படி வந்து முதலை வந்து அவங்கள கடிக்க வருதோ, ஆனா அப்போ வந்து அந்த ஒரு அ கடைசி நிமிஷம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்து அவருக்கு பூர்வ ஜென்மம் அவர் பக்தரா இருந்தது ஞாபகம் வந்துட்டு கடவுள கூப்பிடுறாரு. உடனே வந்துட்டு பகவான் வந்து அவர காப்பாத்துறாரு. ஹரி அப்படின்னு சொல்லி அவர கூப்பிடும்போது பகவான் வந்து அவர காப்பாத்துறாரு. ஸோ இது மாதிரி அ மன உளைச்சல் அது மாதிரி இருக்கவங்க வந்து என்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். முதல் கேட்டகரி யார் யார் வந்து அவங்க கிட்ட சரணடைறாங்க அப்படின்ட்டு. 2வது கேட்டகரினா அ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, செல்வத்தை விரும்புவோர். அ அ செல்வம் அஃப்கோர்ஸ் செல்வத்த வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நெறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அவரு வந்து அ வேணும் கிருஷ்ணர் பகவான் கிட்ட வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய பேர் பகவத்கீதை வந்து படிக்கிறாங்க. இந்த லைக் பொலிட்டீஷியன்ஸ், பிக் பிக் விஐபிஸ் நெறைய பேர் சிஇஓஸ் எல்லாமே கூட பகவத்கீதை படிப்பாங்க. ஸோ ஃபார் சம் ரீசன் ரைட்? அந்த ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அ
செல்வத்தை விரும்புவோர். இதுக்கு எக்ஸாம்பிள் யார் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல இருக்கிறது துருவ மகாராஜ். அவரும் வந்துட்டு ஒரு அ அ அவங்க அம்மா வந்துட்டு நீ ஆள முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி அப்படின்ட்டு போய் தவம் புரியிறார். அப்போ வந்து அவருக்கு இன்னும் பெரிய அ கிங்டம் அப்படி அவருக்கு பகவான் அ அ குடுக்குறாரு. அஃப்கோர்ஸ் அது மூலியமா லிபரேஷனும் குடுக்குறாரு. ஸோ அவருக்கு எப்படின்னா, அதே மாரி நாரத முனியோட அசோசியேஷன் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அது மூலியமா அவர் பகவான் மேல பக்தி தொண்டு புரிஞ்சு செல்வத்த அடையறாரு. அதே மாரி நெக்ஸ்ட் கே கேள்வி உடையோர், இன்க்விசிட்டிவ் பீப்பிள். நாம வந்து அ ஏன் எனக்கு இந்த விஷயம் நடக்குது? அ அப்படின்னு எதுக்கு சில மக்கள் கஷ்டப்படுறாங்க? ஏன் சில மக்கள் சந்தோஷமா இருக்காங்க? ஏன் எனக்கு இது நடக்குது? ஏன் இது எனக்கு நடக்கல? எத்தனையோ கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மாரி சேஜஸ் ஆஃப் நைமிஷாரண்யம். நைமிஷாரண்யத்துல வந்து பகவானோட கதைய கேட்கணும் அப்படின்ட்டு இந்த முனிவர்கள்லாம் கூடி இந்த கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூத கோஸ்வாமி கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த இந்த பகவான் பத்தி கேட்கணும் அப்படின்ட்டு எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி இன்க்விசிட்டிவ் இந்த கேள்விகள் என்கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிறபோது பகவானை தேடி வராங்க 3வது கேட்டகரி பீப்புள். 4வது பூர்ணத்துவத்தின் அறிவை தேடுபவர். இந்த இந்த நான் வந்து நெறைய படிக்கிறேன், நெறைய தெரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் அந்த பூர்ணமா ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன் நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்ட மாரி எனக்கு இது இல்ல. அப்படிங்கிறவங்க கூட பகவான தேடி வராங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 4 குமாராஸ். ஸோ 4 குமாரர்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிம்பார்க்காச்சாரியா சம்பிரதாயத்துல கூட. 4 குமாராஸ் வந்து ஆ பிரம்மாவோட பிரம்மாவால படைக்கப்பட்டவங்க தான். ஆனா வந்துட்டு அவங்க வந்து ஃபார் சம் ரீசன் அவங்க வந்து இந்த பிரம்ம ஜோதி அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல போறாரு. ஆனா வந்துட்டு பகவான் அவங்களுக்கு ரட்சித்து ஆம், வைஷ்ணவரா மாறி அவரு வந்து பக்தரா மாறுறாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அந்த அறிவு பூரணத்துவமா கடவுள் குடுக்கும்போது, பகவான் கிருஷ்ணர் குடுக்கும்போது அவங்களுக்கு புரியுது. எப்படி வந்து நம்ம பகவானுக்கு பக்தனா இருக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த பிரம்மத்துல கலக்கிறது, அது மாதிரி அதையும் தாண்டி அந்த பிரம்ம ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது, அவங்க ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி வந்து பகவான் இந்த அருள் புரிஞ்சு அவருக்கு வந்து அவங்கள வந்து பக்தரா, வைஷ்ணவர்களா அவங்க மாறுறாங்க அப்படிங்கிறது வந்து 4 குமாரர்களுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். பூர்ணத்துவத்தின் அறிவை தேடுபவர்கள். ஸோ இது மாதிரி 4 விதமான மக்கள் வந்து என்கிட்ட வராங்க அப்படின்ட்டு கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்றாங்க. அது யாருன்னா ஆம், நல்லோர் எனக்கு தொண்டு புரிகிறார். அது யாருன்னா செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூர்ணத்துவத்தின் அறிவை தேடுபவர்கள், சம்டைம்ஸ் டிஸ்ட்ரெஸ்ட் துயரமா இருக்கிறவங்க கூட என்னை தேடி வராங்க அப்படின்ட்டு கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. ஸோ அடுத்த ஸ்லோகத்துல வந்து மேலும் சொல்றாரு. எப்படி வந்து பக்தர்கள் இந்த கிருஷ்ண பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கிருஷ்ணர் மேலும் சொல்றாரு. 7.19வது ஸ்லோகத்துல பகுனாம் ஜன்மனாம் அந்தே பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானாவாம் பிரபத்யதே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா ஸ்ருதுல்லபஹ. ச மகாத்மா சுதுர்லப. யாராவது டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். ஸோ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பற்பல பிறவி, இந்த பிறப்பு இறப்பு சம்சாரத்துல பற்பல பிறவி, நம்ம எத்தனை ஜென்மம் இதுக்கு முன்னாடி எடுத்து இந்த மனித உடலை பெற்றோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த மனித உடலை பெற்றும் நம்ம வந்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது இன்னொரு ஸ்டேஜ் இல்லைங்களா? அது மாதிரி
கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, பற்பல பிறப்பு, இறப்புங்கிற இதுல வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஆத்மா வந்து என்கிட்ட சரணடையுது. அதுவும் வந்து அ நோயிங் தட் சர்வ காரண காரணம். எப்படி வந்து பிரம்மாவே வந்து ஈஸ்வர பரம கிருஷ்ணா அப்படின்னு எப்படி சர்வ காரண காரணம் அப்படின்ட்டு பிரம்ம சம்ஹிதால சொல்றாரோ, அத தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சரணடைகிறது. அதுவும் அந்த ஆத்மா வந்து இஸ் வெரி ரேர் துர்லபஹா. அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் அப்படின்ட்டு கிருஷ்ணரே சொல்றாரு. ஸோ நீங்க எல்லாரும் இப்போ வந்து நாங்க ஏதோ வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணோம். நீங்க வந்து அத பார்த்துட்டு கன்டினியூஸா நீங்க வர்றது வந்து இட்ஸ் வெரி ரேர். ஏன்னா நீங்க இந்த 1 ஹவர் நீங்க என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம் இல்லைங்களா? நீங்க எல்லாருமே பிஸி மாம்ஸ் குழந்தைங்கள பார்த்துக்கணும். எல்லாமே உங்களுக்கு நெறைய இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஒரு இன்க்விசிட்டிவ் அந்த ஒரு ஆசை, அந்த பகவான தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு ஒரு சம் அந்த சர்ச் அந்த சோல் சர்ச்ன்னு சொல்லுவாங்க கொலோக்கியலா. அது மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க இந்த கேட்கறதே வந்து வெரி ரேர். ஸோ இந்த ஹரிகதை கேட்கறதே வந்து நம்ம பூர்வ ஜென்ம ஒரு புண்ணியம்னால தான் நம்மளால இன்னைக்கு கேட்க முடியுது. பகவத்கீதாவை நம்ம படிக்கிறோம். நம்ம காத நம்ம வந்து ஹரிகதை கேட்கறதுக்கு நம்ம குடுக்குறோம். அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து கிருஷ்ணரே சொல்றாரு. அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் அப்படின்ட்டு. ஸோ மேலும் கிருஷ்ணர் என்ன சொல்றாருங்கிறது பார்க்கலாம். ஸோ 7.20 அண்ட் 21. ஸோ இப்போ வந்து கிருஷ்ணர் கொஞ்சம் லைக் சேஞ்ச் ஆஃப் டாபிக் மாதிரி இன்னும் மேலும் இங்கே வந்து எதுக்கு வந்து என்ன நான் வந்து சர்வகாரண காரணம், நானே பகவான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எப்படி வந்து மக்கள் வழிபடுறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னும் 20-21வது ஸ்லோகத்தில் சொல்றாரு. அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். காமஷ்டதி தயர் நிருத ஜனஹா ஞானாக பிரபத்யந்தே ஞாதேவதः பிரபத்யந்தே தேவதாः தம் தம் ஞாமிமஸ்தயா தம் தம் யமமஸ்தாய பிரகிருத்யா நியதः ஸ்வயா. பிரகிருதியா நியதாக ஸ்வயா. இதோட மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். 21வது ஸ்லோகமும் படிக்கலாம். யோ யோ யம் யம் தனும் பக்த்யா யோ 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 யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தா யர்ச்சித்துமிச்சதி ஸ்ரத்யார்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலம் ஸ்ரத்தாம் தஸ்ய தஸ்யாச்சலம் ஸ்ரத்தாம் தாமேவ விதாத்யயம் மகாம். தாம் ஏவ விதாதம்யகம். மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? எல்லோரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன். தேவர்களை வழிபட வேண்டுமென ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகிறேன். ஸோ ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். ஸோ நம்ம இந்த தேவதர்களை வந்து நம்ம கும்பிடுறோம். எதுக்குன்னா நம்ம ஜட வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசை இருக்கு. நம்மளுக்கு வந்து சரி இந்த பகவானை கும்பிட்டா இது கொடுப்பாரு, அந்த பகவானை கும்பிட்டா இது கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து நம்ம ஜட உலகெல்லாம் நம்மளுக்கு தேவைகள் இருக்கு. அதை வந்து அதுக்காக நம்ம வந்து அதை நோக்கி நம்ம தான் கும்பிடுறோம் இல்லைய.
ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, எல்லாரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன். தேவர்களை வழிபட வேண்டும் என ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செலுத்துவதற்கான அவனது நம்பிக்கையும் நானே பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம பகவான் கிட்ட இந்த பகவான் பகவான் கிட்டயே நேரையா கேட்கலாம் இல்லைங்களா? நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒரு சிஇஓ இருப்பாங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், அது மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. இங்க கிருஷ்ணர் அதே தான் சொல்றாரு. தேவர்களை வழிபாடு வழிபட வேண்டுமென ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையும் நானே பலப்படுத்துகிறேன். ஸோ அந்த அந்த தேவர்கள் வந்து ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அது எதனால முடியுதுன்னா கிருஷ்ணரோட ஆர்டரால தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நம்ம பாஸ் நம்மளுக்கு கொடுக்கல இல்லைங்களா? அவர் வந்து சிஇஓட ஆர்டர் மாதிரியா தான் நம்மளுக்கு சேலரி வருது. நம்ம நினச்சிக்கலாம், ஓகே நம்ம மேனேஜர் நம்மள எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. நான் ஒரு ஹைரார்கி இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட இதை எடுத்துக்கிட்டாலுமே அது இருக்கு. ஸோ ஆனால் வந்துட்டு அதை புரிஞ்சிக்காம நம்ம இப்படியும் சாப்பிடலாம், இப்படியும் சாப்பிடலாம். தலை சுற்றி நம்ம டைரெக்டாக எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற இருக்கும்போது டைரக்ட் ப்ராசஸே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதை கிருஷ்ணர் இங்கே தெளிவாக சொல்கிறாரு. அவர் தான் அந்த டிசையர்ஸ், அவர் தான் அந்த பௌதிக தேவைகளையும் நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு பௌதிக தேவை இருக்குது அப்படின்னா அதை நம்ம கிருஷ்ணர்கிட்டயே கேட்கலாம். கிருஷ்ணரே அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாரு. ஸோ எப்படி வந்துட்டு துருவ மகாராஜ் கூட நம்ம பார்த்தோம். அது மாதிரி நம்ம ஈஸியாக பிரைம் மினிஸ்டரே போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு நம்ம மினிஸ்டர்ஸ் மூலியமாக போகணும்? நம்ம டைரெக்டாக வந்து கிருஷ்ண பகவான் கிட்டே நம்மளோட கோரிக்கையை வைக்கலாம். அஃப்கோர்ஸ் பக்தர்கள் வந்து அந்த கோரிக்கை கூட இல்லாமல் எனக்கு பக்தி தான் வேணும்னு அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு அப்பா கிட்ட டைரெக்டாக கேட்கலாம் அப்படிங்கிற போது அதை விட்டுட்டு நம்ம அங்கிள் மூலிமா வயா போய் கேட்கறதுக்கு நம்ம டைரெக்டாக கிருஷ்ணர்கிட்டயே கேட்கலாமே, தப்பு இல்லையே. அஃப்கோர்ஸ் நம்ம பக்தர்களாக இருக்கும் போது அது வேற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் இன்கேஸ் நம்ம பௌதிக ஆசைகள் ஏதாவது இருக்குன்னா நம்ம பகவான் கிருஷ்ணர்கிட்டயே நம்ம கேட்கலாம். ஏன்னா எனிவே நம்ம தேவர்களும் அவர்கிட்ட கேட்டுதான் எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்க. ஸோ இது மாதிரி தேவர்கள் கிட்ட நம்ம கேட்குற விஷயங்கள் பௌதிக விஷயங்கள் தான். அதுவுமே வந்து துக்காலயம் சாஸ்வதம், டெம்பரவரி தான். அதே மாதிரி தேவர்களும் டெம்பரவரி தான். இது எல்லாமே டெம்பரவரி நீட்ஸ். பௌதிக வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன தேவைகள் வேணுமோ அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். பகவானே சொல்கிறாரு, நம்ம வந்து இறக்கும் தருவாயில் வந்து நம்ம கூட எதுவுமே வரப்போகிறது இல்லை. நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? நம்ம எதை கொண்டுட்டு போகிறோம் அடுத்த ஜென்மத்தில் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அது என்னென்னா நம்ம பக்தி. நீங்கள் இங்கே 3rd கிரேடில் விட்டிங்கன்னா அடுத்தது 4th கிரேட் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ $1 மில்லியன் இருந்தாலும் அது 0. என்ன ஒரு சொத்து இருந்தாலும் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் 0. ஸோ அது மாதிரி ஆனால் இந்த பக்தி மட்டும் எங்கே விட்டோமோ அங்கே கண்டிப்பாக தொடர முடியும் அப்படின்ட்டு கிருஷ்ணர் இதில் சொல்கிறாரு. அதே மாதிரி அதுவே நிரந்தரம். நம்ம இந்த பௌதிக வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்ன ஒரு டிசையர், என்ன இது வேணும் அது வேணும், அது எல்லாமேவும் இட் இஸ் டெம்பரவரி தான், நிரந்தரமானது அல்ல. ஸோ அப்போ நிரந்தரமானது எது அப்படின்னா நம்ம பகவான் கிட்ட நம்ம பக்தி செலுத்துறது, பகவானோட லீலைகள், பகவான் பற்றி கேட்கறது, பகவானோட பாஸ்ட் டைம்ஸ், பகவானோட கோலோக்கம், இது எல்லாமே தான் வந்து நிரந்தரம். அதை நோக்கி தான் நம்ம செல்லணும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே தான் எப்படின்னா ஜட ஆசைகளில் அறிவை இழந்தவர்கள் வந்து அஃப்கோர்ஸ் தேவதர்களை கும்பிடுறாங்க அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு அந்த ஃப்ரீ வில்லும் கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு. ஸோ கிருஷ்ணா வில் நெவர் இன்டர்ஃபியர் வித் அவர் ஃப்ரீ வில். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் அந்த ஆக்ஷன் டிசைட் பண்ணுறோம் இல்லையே. பட் அந்த ஃப்ரீ வில்லை வந்து நம்ம பகவான் கிட்ட நோக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மேலும் மேலும் எப்படி பகவான் பற்றி என்ன, நம்ம இந்த கீதையை படித்து பகவான் யார் எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோக்கஸ் ஃப்ரீ வில்லை வந்து நம்ம வேற சைட் டைவர்ட் பண்ணாமல் நம்ம பகவானை நோக்கி நம்மளால் செலுத்த முடியும் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா 7வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகா நம்ம படிக்கலாம். வேதாஹம் சமத்தீதானி वेदाहं समतीतानि வர்த்தா மாம்னானி ச அர்ஜுன वर्तमानानि अर्जुन பவிஷ்யானி ச பூதானி भविष्यानि च भूतानि மாம் தூ வேத ந கஷ்சன. मां तु वेद न कश्चन. யாராவது டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. அர்ஜுனா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்கப் போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. ஸோ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஜட ஆசையில் நம்ம கேட்டால் கூட நம்மளுக்கு இந்த இதில் என்ன வேணுங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் கிருஷ்ணாக்கு ஹி நோஸ் அவர் பாஸ்ட், அவர் ஃப்யூச்சர் அண்ட் as well as அவர் ப்ரெசன்ட். நம்ம ப்ரெசண்ட்டே நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? பரமாத்மாவுக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும், கிருஷ்ணருக்கு தெரியும். ஸோ அவருக்கு அந்த 3 விஷயங்களும் தெரிஞ்ச போது அவர்கிட்ட சரணடைஞ்சோன்னா கண்டிப்பா அவருக்கு நம்மளுக்கு என்ன கரெக்டோ அதுதான் பண்ண போறார் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் வேற யாரை நம்ம 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 ட்ரஸ்ட் பண்ண முடியும்? இதை விட வேற யாரை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியும்? ஸோ அப்படி இருக்க பகவான் கிட்ட நம்ம சரணடைதான் கரெக்டான ஒரு விஷயம். ஸோ வேற ஏதாவது இன்னைக்கு இதோட அத்தியாயம் 7 முடியுது. ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? ஞானத்தின் பூர்ணத்துவம் ஏதாவது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணலாம். எல்லாம் புரிஞ்சுதுங்களா? ஏதாவது ஒரு ரியலைசேஷன் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? இன்னைக்கு என்ன உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க? என்ன உங்கள் மனசை தொட்டது? நீங்க சொன்ன மாதிரி பகவத்கீதை நம்ம வீட்டுல வச்சிருந்தாலும் நம்ம எடுத்து படிக்கணும். புரியுதோ இல்லையோ திரும்ப திரும்ப படிக்கணும். அத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது எனக்கு இன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? ஓகே. ஸோ எல்லாருக்கிட்டையும் பகவத்கீதாவும் இந்த ஜபமாலை இருக்குங்களா? ஆர்டர் பண்ணீங்களா? உங்ககிட்ட இருக்குங்களா? நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். எனக்கு வந்துருச்சு. வந்துருச்சிங்களா மாதாஜி? தர்ஷினி. ஆமா. ஓ நைஸ். ஓகே. தாக்ஷாயினி மாதாஜி, யதீந்திர மாதாஜி. யதீந்திரம் உங்க பேர் என்ன? நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க வேற லாகின். நித்யா. ஓகே. நித்யா மாதாஜி நீங்க? என்கிட்ட இருக்குங்க ஆல்ரெடி. யா ஓகே. ரமலக்ஷ்மி மாதாஜி. என்கிட்ட இருக்குங்க ஆல்ரெடி. ஓகே. வெரி நைஸ். ஓகே. வெரி நைஸ். ஸோ மேபி நம்ம நம்ம இவ்வளோ தியரட்டிக்கலாக நம்ம படித்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நாம ஜபம் பண்ணுறது மூலிமா நம்ம கடவுளை நினைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேபி ஒரு ஷார்ட் ஒரு 32 டைம்ஸ் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம். உங்களால் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியும்னா நீங்கள் சொல்லலாம். நான் ஜஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நான் அந்த மந்திரமும் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட் நம்ம மெடிடேட் பண்ணலாம். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம
இது பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். முடிஞ்சா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க வந்து சாண்ட் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா जय श्री कृष्ण चैतन्य பிரபு நித்யானந்தா प्रभु नित्यानंद ஸ்ரீ அத்வைத கதாதரா श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा श्रीवासादि गौर भक्त वृंद நம்ம वृंद மகாமந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜஸ்ட் சாண்டிங் நீங்கள் ரிப்பீட் பண்ண என் கூடயே எல்லாரும் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஜென்ரலாக வந்துட்டு ஜபமாலையில் வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா ஸோ என்கிட்ட இப்போ இல்லை, பட் ஜபமாலை ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பீடு இருக்கும். ஸோ அது வந்து கிருஷ்ண பீட். அங்கே வந்து இந்த ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அந்த ஒரு மகாமந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பீடை வந்து யூ வில் புல் டுவர்ட்ஸ் யூ. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம கிருஷ்ணரை நமக்குள்ள நம்ம இதயத்துக்கு நம்ம கூப்பிடுறோம். அந்த ஒரு தாட் ப்ராசஸோட நம்ம செய்கிறோம். ஸோ அப்படி செய்யும்போது வந்து ஒரு மந்திரம் ஒரு பீடில் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அப்புறம் நெக்ஸ்ட் பீட். அது மாதிரி இதுக்கு பேர் மந்திர மெடிடேஷன். இந்த மூலியமா இந்த கலியுகத்தில் திஸ் இஸ் த ஈஸியஸ்ட். இதுக்கு எந்த ஒரு ப்ரீ ரிக்வஸ்ட்டுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த டைம் தான் பண்ணணும், இந்த டைம் தான் பண்ணணும். சில மந்திரங்களுக்கு சிலக்கு வந்து சில விதிப்பாடுகள் இருக்குது. இப்படி தான் பண்ணணும், அப்படின்னு தான் பண்ணணும். ஆனால் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு தெர் இஸ் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீங்கள் வந்து எப்போ வேணால் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த பீட் ஜப்பம் அந்த நம்ம பிக்சரில் பார்த்த மாதிரி அந்த பீட் உங்களுக்கு வந்திருக்கும் தர்ஷினி மெத்தஜ். பிகாஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணதீங்க மற்றவங்கக்கிட்டேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அது உங்ககிட்ட கையில் வச்சதுன்னா நீங்கள் அதை வச்சு சொல்லலாம். இன்கேஸ் உங்ககிட்ட கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். எப்படி நம்ம ஒரு ரேகை இருக்குங்களா, அதுக்கு ஒரு நம்ம ஒன்லி சொல்லலாம். அப்படியே ஒரு மேபி ஒரு 5 minutes சொல்லலாம். நம்ம இன்னைக்கு நீங்களும் ரிப்பீட் பண்ணலாம் என்கிட்ட. நான் சொல்கிறேன், நீங்களும் அன்மியூட் பண்ணி ஜஸ்ட் சொல்லலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. Hare Krishna. So it's a very simple process. இந்த 16 syllable இருக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்றதுனாலேயே நம்ம வந்து பகவானை நினைக்கிறோம். ஸோ எப்படி வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன நினைச்சிட்டு நீ எல்லாமே பண்ணுனா, ஸோ இந்த நம்ம வந்து நம்ம உடலை வருத்திக்கிட்டு எத்தனையோ என்னென்னமோ பண்ணுவாங்க எல்லாரும். ஆனா வந்து பகவான் கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப ஈஸி அண்ட் இட்ஸ் வெரி ப்ளீஸிங் ஆல்சோ. இதை வந்து குழந்தைங்க முதற்கொண்டு யார் வேணா சொல்லலாம். இந்த ஈஸியான ஒரு ப்ராசஸ் இந்த மந்திரத்தை. அதனாலேயே இது மகா மந்திரம். குழந்தைங்க கூட எத்தனையோ நாங்கள் குழந்தைங்கள் பார்க்குறோம், கோயிலுக்கு வருவாங்க, எவ்வளோ ஈஸியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவாங்க. ஸோ சச்சிதானந்த விக்கிரகம், இந்த ஹாப்பியாக நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்துக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு அமேசிங் ஒரு விஷயம் இந்த கலியுகத்தில் இந்த பகவானோட மந்திரம் நம்மளுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மந்திரம் வந்து கலிசந்தாத்திர உபனிஷத்துலேயே இந்த மந்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நம்ம உபனிஷதங்களிலிருந்து எடுத்து நம்ம இந்த மந்திரத்தை ஈஸியாக நம்ம எல்லாருக்கும் வணங்குறோம். பிரபுபாதர் ஆச்சாரியர் மூலியமாகவும் நம்மளுக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. நீங்கள் பகவத்கீதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த மந்திரம் ஈஸியாக யாராலையும் சொல்ல முடியும், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ தேர் இஸ் நோ ப்ரீ ரிக்வெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் மேபி டுமாரோ உங்கள்கிட்ட பீட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு 5 minutes வில் ஜஸ்ட் சாண்ட் த ஹோலி நேம் ஆஃப் த லார்ட். ஸோ பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறத விட ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம மேபி ஒரு 5 minutes டெய்லி அந்த ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா இன்னைக்கு கவர் பண்ண ஒரு விஷயத்துலேருந்து? ஓகே, வேறு எதுவும் இல்லைங்களா? சாரி, ஐ டுக் சம் 13 minutes மோர் உங்களோட பிஸி ஷெட்யூல்லேருந்து. நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் 3 times சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. भगवान श्री कृष्ण परमात्मा की जय, गिरिंद्रज भगवद गीता की जय, सामवेद भक्तवृंद की जय, all glories to Prabhupada, all glories to assembled devotees. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நாளைக்கு அத்தியாயம் 8 கவர் பண்ணுவோம். 7:30க்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதே மாதிரி 7வது அத்தியாயத்தோட குவிஸும் நான் அனுப்புகிறேன். நீங்கள் எல்லோரும் அதை அட்டென்ட் பண்ணலாம். அதை அட்டென்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.